அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய புக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவே போதும், நம்ம நிறைய கண்டென்ட்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஒரு வீடியோலேயே மோஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து கவர் ஆகிடுது. வேறு ரிவிஷனுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ஸில் போய் நீங்கள் ஃபுல்லாக புக்கையெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு வீடியோவை ரிவிஷன் பண்ணிங்களாவே உங்களுக்கு மைண்டில் வந்துடும். ஓகேங்களா? எதுக்கும் நீங்கள் புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்களா வீடியோ பார்த்துட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. புக்கில் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். புக் இல்லாதவங்க பிடிஎஃப் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழில் வந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிலபஸ் வைஸில் தான் கேட்பாங்க. இந்த வீடியோவில் எப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் மட்டும், அதாவது சிலபஸ் வைஸ் பார்க்குறோம், ஏதாவது டாபிக் மிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கறது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வைஸ் கான்செப்டில் வந்து நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்க இலக்கணங்கள் பார்க்கணும். அதுபோக சிலபஸில் இருக்கிற இலக்கணம், சொல்லும் பொருளும் அறிதல், எதிர்ச்சொல் அறிதல், அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஏதாவது கலைச்சொற்கள் இருந்தால் அதையும் பார்க்கணும். பழமொழி இருந்தாலும் பார்க்கணும். இது சிலபஸில் இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொரு லெசனில் வந்து அதெல்லாமே நோட் பண்ணிக்கணும். அது போக மேற்கோள்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்க்கணும். தமிழ் சம்பந்தமானது, தமிழோடது தொன்மை சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கணும். அதே போல் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இருக்கிற தமிழ் இலக்கியம் அப்படிங்கும்போது அந்த கான்செப்ட்லேயும் நிறையா வரும். அதனால் தமிழோட சிறப்புகள் வர டாபிக் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதே போல் முக்கியமான தமிழ் இலக்கியங்கள் சம்மந்தமான விஷயத்தையும் பார்க்கணும். இந்த டாப்பிக்காகத்தான் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கலாம். சிலபஸ் வைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் டைமில் வந்து ரிவிஷனும் வந்து சிலபஸ் வைஸில் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் எதுக்காக பார்க்குறோன்னா எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. தமிழோட சிறப்பு தொன்மை அந்த டாபிக் கீழையும் தமிழ் இலக்கியத்தில் சம்மந்தமாக ஏதாவது கொஷின் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். 6th to 12th வரைக்கும் ஓல்டு தமிழ் ப்ளஸ் நியூ தமிழ் புக்கெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 6th ஓல்டு தமிழ் பார்க்குறோம். அதில் வந்து எல்லா டாப்பிக்குமே பார்ப்போமா அப்படின்னா அப்படி இல்லை. முக்கியமான கான்செப்டுகள் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திருவருப்பா. திருவருப்பாவை இயற்றியவர் யாருன்னா நாவலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லி ராமலிங்கனார் வந்து திருவருப்பாவை இயற்றியிருக்காரு. இதில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் திருவருப்பா. அந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கொடுத்து கேட்டாலும் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்ன? திருவரு பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வள்ளலார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வள்ளலார் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் ராமையா சின்னம்மையார் அப்படின்னும். இவரோட பாடல்கள் அனைத்து எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருவருப்பா அப்படிங்கிற நூலாக வந்து வள்ளலாரோட பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு இருக்கு. இவரோட நெறி என்ன அப்படின்னா சமரச சன்மார்க்க நெறி. வள்ளலாரோட நெறி வந்து சமரச சன்மார்க்க நெறி. அறநெறி வேறாங்க ஞான சபையை வந்து நிறுவினாரு. எங்கன்னா வடலூரில், சென்னை வடலூரில் ஞான சபையை வந்து நிறுவி அங்கே வந்து அவரோட சித்தாந்தத்தை வந்து போதிச்சுட்டு இருந்தார். அவரோட நெறி அப்படிங்கிறது வந்து சமரச சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது. ஒரே கடவுள் ஒளியே கடவுள் அப்படிங்கிற நெறியை வந்து போதிச்சுட்டு இருந்தார். அது அருட்பெருங்கருணை ஜோதி அப்படிங்கிற கான்செப்ட் அவரோடது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம் யாருடையது அப்படின்னா வள்ளலாருடையது. பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட வேண்டு அப்படின்னு சத்திய தர்மசாலையை வந்து எங்கே நிறுவினார்னா வடலூர். வடலூரில் தான் வந்து பசியால் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அவரோட அந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்றளவும் வந்து பசியால் வாடும் மக்களுக்கு வந்து உணவு வழங்கிட்டு வராங்க. இலவச உணவு இன்றுமே வந்து வழங்கிட்டு வராங்க.
வள்ளலாரோட காலம் அப்படிங்கிறது வந்து 5/10/1823 வரைக்கும், 3/1/1874 வரைக்கும் அவரோட காலம். அவரோட வந்து எப்படின்னா அறக்கட்டளையை நிறுவி இருக்காரு. அந்த அறக்கட்டளை மூலமா தான் இது செயல்படுத்திட்டு வருது. முடிஞ்ச அளவுங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு அறக்கட்டளைக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. தமிழ் தாத்தா உ.வே.சா. தமிழ் தாத்தா உ.வே.சா. உ.வே.சா அவர்கள் வந்து அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி எங்க போனாரு அப்படின்னா கொடுமுடிக்கு போனாரு. அங்க வீடு வீடா ஓலைச்சுவடிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கேட்கும்போது ஓலைச்சுவடிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆத்துல போய் ஓலைச்சுவடிகளை வந்து வீசியிருக்காரு. அப்படி அவர் வீசும்போது அவர் மறைஞ்சிருந்து போய் அந்த ஓலை சுவடிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி தேடி தேடி ஓலை சுவடிகளை எடுத்துட்டு வந்துதான் நம்மளோட நூல்களெல்லாம் வந்து உ.வே.சா அவர்கள் வந்து பதிப்பித்திருக்காரு. ஓலை சுவடிகள்ல இருந்த நூல்களை எல்லாம் பதிப்பித்து நம்மளுக்கு இப்ப பயன்படுற புத்தகங்களா வெளியிட்டு இருக்காரு. ஓலை சுவடிகள்ல எழுத்துக்கள்ல வந்து புள்ளி அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்காது. ஓலை சுவடி எழுத்துக்கள்ல ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அதெல்லாம் வேறுபாடு எல்லாம் இருக்காது. ஓலைச்சுவடியில முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள வரிகள், அதாவது முன்னுக்கும் பின்னாடி இருக்கிற எழுத்தும் பார்த்துக்கணும், முன்னாடி இருக்கிற வரிகளையும் வச்சுதான் பொருள் கொள்ள முடியும். குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களோட எண்ணிக்கை 99. ஓலைச்சுவடியில வந்து 93 பேர் தான் இருக்கும். மீதி 6 பூ என்ன பூ அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து அதை தொகுத்திருப்பாரு உ.வே.சாமிநாதர் அவர்கள். சாதாரணமா வந்து பரவாயில்ல நம்ம தானே தோக்க போறோம், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நினைக்காம ஓலைச்சுவடியில என்ன பூ பேர் இருக்குதோ அதெல்லாம் உண்மையான பூக்களை தேடி கண்டுபிடிச்சு என்னென்ன பூ பேர் வருது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு தொகுத்திருக்காரு. என்னன்னா குறிஞ்சிப்பாட்டுல கூறப்பட்டிருக்கிற அந்த 99 பூக்களோட பெயரை. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தான் இப்போ செயல்பட்டுட்டு வருது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான். உ.வே.சாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வெங்கட ரத்தினம். அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல அது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த வேறுபாடுலாம் இருக்காரு. பேரன் அப்படிங்கிறது பேரன் அப்படின்னு வரும், பேரன் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வரியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சுக்கோணும். ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்திசை சுவடி நூலகம், அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் சென்னை, இங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுது. தமிழ் தாத்தா அப்படின்னு யார் சொல்றோம்னா உ.வே.சா அவர்களை தான் சொல்றோம். உ.வே.சா பதித்த நூல்கள் எது அப்படின்னா 8 தொகையில 8 நூல்கள், 10 பாட்டுல 10 நூல்கள், சீவக சிந்தாமணியில 1 நூல், சிலப்பதிகாரத்தில் 1 நூல், மணிமேகலை 1, புராணங்கள் 12 புராணங்கள், உலா 9, கோவை 6, தூதும் 6. கோவையும் 6 நூல்களை தொகுத்திருக்காரு, தூதுகளும் 6 நூல்களை தொகுத்திருக்காரு. வெண்பா அப்படிங்கிறத 13 நூல்களையும், அந்ததி வந்து 3, பரணி 2, மும்மணி கோவையும் 2, இரட்டை மணி கோவையும் 2, பிரபந்தங்கள்ங்கிறது 4. மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை, பரணி இதெல்லாமே 2 நூல்களா தொகுத்திருக்காரு. அந்ததிங்கிறத மட்டும் 3 நூல் தொகுத்திருக்காரு. உ.வே.சா அப்படிங்கிறோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமதானபுர வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறத ஷார்ட்டா உ.வே.சா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. 1955 பிறந்து 1942 வந்து இறந்திருக்காரு. தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடனில் தொடரா எழுதியிருக்காரு. அது என்ன என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல ஆனந்த விகடன்ல தொடரா வந்து உ.வே.சா அவர்கள் எழுதியிருக்காங்க. அவரோட தமிழ் பணி வந்து போற்றும் வகையில தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு டாக்டர் உ.வே.சா நூலகம் வந்து சென்னையில 1942 வந்து திறந்து வச்சிருந்தாங்க. உ.வே.சா அவர்கள் பணியை வந்து வெளிநாட்டு அறிஞரான ஜியு.பேப், ஜூலியஸ் வின்சோன் அப்படிங்கிறவங்கள பாராட்டி இருக்காங்க. ஜியு.பேப், ஜூலியஸ் வின்சோன்கிறவங்க பாராட்டி இருக்காங்க. நடுவண் அரசு வந்து உ.வே.சாவோட
அஞ்சல் தலையை வெளியிட்டுச்சு. எப்போ அப்படின்னா 2006ல் உவேசா அவர்களோட அஞ்சல் தலையை நடுவண் அரசு வெளியிட்டுச்சு. உவேசாவோட நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா உத்தமதானபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் உவேசாவோட நினைவு இல்லம் வந்து இருக்கு. எந்த ஊர்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் அவர் பிறந்தார். ஓகேங்களா, இதான் முக்கியமானது. உவேசாவோட ஆசிரியர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் தான் உவேசாவோட ஆசிரியர். மீனாட்சி சுந்தரம் வந்து உவேசாக்கு வைத்த பேர் தான் எனது சுவாமிநாதன். சங்க நூல்கள்னு எது வரும், 8 தொகையும் 10 பாட்டையும் அதை வந்து பதிப்பித்தவர் யாருன்னா உவே சாமிநாதன் அவர்கள். 17 மேற்கணக்கு நூல்களில் மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கும்போது 10 பாட்டு 8 தொகையும் வரும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். உவேசா நூல் நிலையம் வந்து 1942ல் சென்னை பெசட் நகரில் தொடங்கப்பட்டது. நடுவண் அரசு உவேசாவோட அஞ்சத்தலையை வெளியிட்டது 2006ல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதவர் நற்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கு வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லி சமண முனிவர்கள் வந்து பாடியிருக்காங்க. நாயோட காலில் விரல்கள் வந்து நெருங்கி இருக்கும். அதே மாதிரி சில பேர் நம்ம கூடவே நெருங்கி இருப்பாங்க. ஆனால் ஈயோட கால் அளவுக்கும் கூட நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து நம்மளை விட்டு தூரமாக இருப்பாங்க, நம்ம பேச்சுவார்த்தை கூட இருக்காம. ஆனால் நம்மளுக்கு வந்து உதவி தேவைப்படும் போது வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க. வாய்க்காலும் அதே மாதிரி தான், தூரத்தில் இருக்கிற நீரை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நாயோட காலையும் வச்சும் தூரத்தில் இருந்து வாய்க்கால் கொண்டு வரதையும் கம்பேர் பண்ணி இருக்காரு. செய்மைனா தொலைவு, செய் என்றால் வயல். செய்மைனா தொலைவு, செய்னா வயல். நன்கணியார்னா நன்கு கூட்டல் அணியார். நாலடியார் வந்து 400 பாடல்களை கொண்டது. சம்மண முனிவர் பலர் பாடியது. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் என்னது நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் அறநூல்கள். அணியார் அப்படிங்கிறது வந்து நெருங்கி இருப்பவர்கள். நாலடியார் 400 அப்படிங்கிறது நாலடியாரோட சிறப்பு பெயர். அடுத்தது என்ன அப்படின்னா பாரத தேசம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓதல் செய்வோம், தலை சாய்தல் செய்வோம், உண்மைகள் செய்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரமுணர் வண்டிகளும் செய்வோம், நாளம் நடுங்கவரும் கப்பல்கள் செய்வோம், நாளம் நடுங்கவரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றோ தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தமென்போம், நீதி நெறியின்றி பிறர் உதவும் நேர்மையார் மேலவர் கீழவர் மற்றோம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யாருன்னா பாரதியார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். இந்த மாதிரி லைனை கொடுத்து பாடியவர் யாருன்னா பாரதியார். இடம்பெற்றுள்ள பாடல் அப்படின்னா பாரத தேசம். ஜாதி இரண்டொழிய வேறின்றி ஒன்றோ தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் அப்படிங்கிறது முக்கியமான லைனு. வன்மை அப்படிங்கிறது மூணிசுழின்னு வந்துருச்சுன்னா கொடை, கோணி அப்படின்னா சாக்கு, நாளம்னா உலகம். தமிழ் மகள்னா யாரை சொல்லியிருக்காரு பாரதியார்னா ஔவையாரை சொல்லியிருப்பாங்க. உழுபடை அப்படிங்கிறது வேளாண்மை செய்யும் பயன்படும் கருவிகளை தான் உழுபடை அப்படிங்கிறாங்க. பாட்டுக்கொரு புலவன் பாரதி. கனவு காண்பதில் இவருக்கு நிகர் யாரு அப்படின்னா இவரே தான், பாரதியாரத்தான் சொல்றாங்க. இவர் வாழ்ந்த காலம் 1882 முதல் 1921 வரைக்கும் தான் வந்து கிட்டத்தட்ட 39 வயசு வரைக்கும் தான் அவர் வாழ்ந்திருப்பாரு.
இந்த லெசனில் இவ்வளோதான் இருக்குது. அந்த பறவைகளோட புகலிடம் அப்படிங்கிறதுல முக்கியமானது கரிகாரி அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. மேல் செவ்வனூருங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பழவேற்காடுங்கிறது திருவள்ளூர் மாவட்டம். உத்தம ஆர்த்தாண்டம் அப்படிங்கிறது உதயமார்த்தாண்டங்கிறது திருவாரூர். பழவேற்காடுங்கிறது திருவள்ளூர். வடுவூருங்கிறது தஞ்சாவூர். கரைவெட்டிங்கிறது பெரம்பலூர். வேட்டங்குடிங்கிறது சிவகங்கை. வெள்ளோடுனா ஈரோடு. குந்தன் குளம்ங்கிறது திருநெல்வேலி. முக்கியமானது இன்று பட்டாசு வெடிக்காம இருக்கிறாங்க பறவைகள் சரணாலயத்துக்காக. தமிழ்நாட்டில் குந்தன் கிராமத்தில் இப்போ வரைக்கும் பட்டாசு தீபாவளியில கொண்டாடுறதில்ல. கோடியக்கரை அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கு. மேல் செவ்வலூருங்கிறது ராமநாதபுரம். பழவேற்காடுங்கிறது திருவள்ளூர். உதயமார்த்தாண்டம்ங்கிறது திருவாரூர். வடுவூருங்கிறது தஞ்சாவூர். கரைவெட்டிங்கிறது பெரம்பலூர். வேட்டங்குடினா சிவகங்கை. வெள்ளோடுனா ஈரோடு. குந்தன் குளம்ங்கிறது திருநெல்வேலி. கோடியக்கரைங்கிறது நாகப்பட்டினம். முக்கியமான சரணாலயங்கள் உள்ள இடம். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. குறில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. எதுனா அ இ உ ஏ ஓ, இது 5 குறில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் எத்தனை? அ இ உ ஏ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஓ ஔ அப்படிங்கிறது நெடில் எழுத்துக்கள். மொத்தம் 12 எழுத்துக்கள்ல 5 குறில் எழுத்து, 6 நெடில் எழுத்து, 1 ஆயுத எழுத்து. உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா காசா தாப்பா ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேர்ந்து வரும். தன்னுடன் சேர்ந்து வர்றதா உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உடல்நிலை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுன்னா பக்கம். காங்கிறது காகோட தான் சேர்ந்து வந்திருக்கு. அச்சம், மொத்தம், அப்பம், கா சா தா பா இந்த எழுத்துக்கள் தன்னோட எழுத்துக்களோட சேர்ந்து வர்றதான் அந்த உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறாங்க. வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது தன் எழுத்துக்கோடு சேர்ந்து வராது, பிற எழுத்துக்கோட தான் சேர்ந்து வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு இரு இல்லு. தன் எழுத்துக்களோட வராம பிற எழுத்துக்கோட சேர்ந்து வர்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். தன் எழுத்து பிற எழுத்துக்கள் இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இருக்குது. அது இற்று இன்னு. குற்றம் மேற்கு. அன்னம் அன்பு. இங்க குற்றத்துல இற்று கூட வந்திருக்குற்றா. இதுல மேற்குல இக்கு கூட வந்திருக்கு. இதே இன்னும் அன்னம்ங்கும் போது இப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல அன்புங்கும் போது இப்பு கூட வந்திருக்கு. இதான் தன்னோடையும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அடுத்து பார்த்தோம்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மாடவர். மாடவர் தனக்கு தகைசால் புதவர் மனக்கினிய. காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு பாடியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கு யாருன்னா பெண்கள் தான். அந்த விளக்கு போல பெண்கள் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பண்புல சிறந்த பிள்ளைகளா இருப்பாங்களாமா. அந்த பண்புல சிறந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னா கல்விதான். அந்த கல்விக்கும் விளக்க போன்று இருப்பது. கல்வி கற்றால் மட்டும் போராது, அவர்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா நல்ல பண்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளம்பி நாகனார் எடுத்து கூறுகிறாரு. மனைக்கு விளக்கம் மாடவர். மாடவர் தனக்கு தகைசால் புதவர் மனக்கிரிய அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னு கேட்டா நல்லெண்ணம் தான் கல்விக்கே விளக்கா விளங்கும். குடும்பத்தின் விளக்கு பெண்கள், பிள்ளைகளுக்கு விளக்கு கல்வி. மாடவர் அப்படின்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பு பிள்ளைகள், ஓதின் சிறப்பு அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது, புகைசால்னா புகழை தரும், உணர்வுனா நல்லெண்ணம். விளம்பி நாகனார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா விளம்பி.
அந்த ஊர் பெயரை வச்சதான் நான் அவர் என்னங்கிறாங்க விளம்பி நாகனார். அப்போ அவரோட இயற்பெயர் என்ன? நாகனார் தான் அவரோட இயற்பெயர். விளம்பிங்கிற ஊரை சேர்த்து தான் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றாங்க. நான்மணி கடிகை 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. கடிகைனா அணிகலன் அப்படின்னு பொருள்படும். 4 அறக்கருத்துக்களை கூறுறதுனால தான் நான்மணி கடிகை அப்படின்னு வருது. நான்மணி கடிகையை பிரித்தா 4 கூட்டல் மணி கூட்டல் 4 மணி கடிகை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு சொல்லி 4 மணி கடிகையை பிரிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆவதோ 6ஆவதோ நாட்டுப்புற பாடல்களை பற்றி சொல்றது. தாளில் எழுதாத பாடல்கள் என்னன்னு சொல்றாங்க? நாட்டுப்புற பாடல்கள். எழுதப்படாத எல்லோரும் தெரிந்த கதைகள் என்னன்னு சொல்றாங்க? வாய்மொழி இலக்கியம். இதெல்லாம் கொஷின் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால தான். ஓகேங்களா? நாட்டுப்புற இது தமிழோட சிறப்புகளுக்கு கீழே வரும், அதனால இதுலேருந்து கொஷின் வரலாம். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது விளையாட்டு பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். இறை வழிபாடு பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். சென்னை போன்ற பெருநகரங்களில் பாடப்படும் பாடல் கானா பாடல். அடுத்து பார்த்தோம்னா இசை அமுது. மலையே மலையே வாவா, நல்ல வானம் புனலே வாவா, இவ்வையகத்தமுதே வாவா, நகர பந்தல் தனதென வெண்ண, தாளும் கூரை சலசல வெண்ண, நகர பெண்கள் செப்பு கூடங்கள் நன்றிறங்கும் கனகனவென, மலையே மலையே நன்றெங்கும் கனகனவென. மலையே மலையே வாவா. ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி, மலையே மலையே வாவா. தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழவர் எல்லாம் மலை போல எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும், மலையே மலையே வாவா. பாடலை பாடுகிறாரு அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மலையே மலையே வாவா அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். வானப்புனல் அப்படின்னா மழை நீர், வையம் அப்படின்னா உலகம், பொடி அப்படின்னா மகரத பொடி, தலைனா செடி, தலையா வெப்பம் அப்படின்னா பெருகு வெப்பம். தலையா வெப்பம் அப்படிங்கும்போது பெருகும் வெப்பம், தலைக்கவும் குறையவும். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனோட சிறப்பு பெயர்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எது அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. பாரதிதாசன் பிறந்த நாள் 29/4/1809. இவரோட இறந்த நாள் 21/4/1964 இறக்குறாரு. அடுத்து பார்த்தோம்னா பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதே உடையார், நாற்றிசை செல்லா நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தாமாம், ஆயினும் ஆற்றுநா வேண்டுவது இல்லை. அதாவது கற்க வேண்டிய நூல்களெல்லாம் நிறைய கற்றுடையவர்களைத்தான் என்னன்னு சொல்றாங்க? அறிவுடையவர்னு சொல்றாங்க. அந்த அறிவுடையவர் 4 திசையிலையும் அவரோட புகழ் அப்படிங்கிறது பரவும். அவரோட புகழ் பரவாத நாடு அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அவரோட எந்த நாட்டுக்கு வேணா சொல்லலாம். அந்த எந்த வேறு நாடுகள் கூட வேற்று நாடு ஆகாது. அவருடைய நாடுபடிதான். ஏன்னா அவரோட புகழ் எல்லா நாடுகள்லையுமே பரவி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் வேற்று நாடுகளுக்கு செல்லும்போது வழியில அவருக்கு கட்டுச்சோறு வேண்டியது இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது அவர் எடுத்து செல்ல உணவு, வழிநடை உணவு, கட்டுச்சோறு, ஆற்று உணா அப்படிங்கிறது வழிநடை உணவு அப்படிங்கிறது வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த பாடல்ல கல்வியாளரோட சிறப்பை முன்னுரை அறையாளர் எடுத்துரைத்திருக்காரு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதே உடையார், நாற்றிசை செல்லாம் நாடில்லை, அந்நாடே அப்படிங்கிற பாடல் வழியை இயற்றியவர் யாருன்னா முன்னுரை அறையாணர். என்ன நூல்னா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா
கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டியது இல்லை. நாற்றிசை 4 கூட்டல் திசை. ஆற்று உணா 6 கூட்டல் உணா. ஆறுனா வழி, உணா அப்படின்னா உணவு. அரையாணர் அப்படிங்கிறது அரசரை குறிக்கக்கூடியதா இருக்கும். முன்னுரை அப்படிங்கிறது இவரோட ஊர் பெயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 400. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, பழமொழி 400. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சித்தர் பாடல். வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. வெய்யா வினைகள் செய்யாதே, கல்லை விண்ணில் பறவைகள் மீதில் ஏயாதே. பாம்பை பற்றி ஆற்றாதே, உன்றன் பத்தினி மார்க்கங்களை பழித்து காட்டாதே. பாம்பை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. வேம்பினை உலகில் ஊட்டாதே, உற்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. போற்றும் சடங்கை நண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழ் ஒண்ணாதே. சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே. கள்ளம் வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து கொள் முனையாதே அப்படின்னு காடுவெளி சித்தர் பாடியிருக்காங்க. வைத்தாரை கூட வையாதே, வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதேங்கிறது காடுவெளி சித்தர். 400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் மலைகளில் வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னா சித்தர்கள். உருவ வழிபாடு செய்யாம வெட்ட வெளியே கடவுளா வழிபட்டவர் தான் காடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டை படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும், நம்மளை திட்டினவங்களை கூட நம்ம திட்டக்கூடாது. உலகமே பொய் சொன்னாலும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. செய்யக்கூடாத தீமைகளை யாருக்கும் செய்யக்கூடாது. கடலை தூக்கி விண்ணில் பறவைக மேலே எரியக்கூடாது அப்படிங்கிறாரு. பாம்பினை பற்றி ஆடாதே அப்படின்னா, பாம்பு ஆடுதுங்கிறத பார்த்துட்டு நம்மளும் ஆடக்கூடாது. இந்த இடத்துல பாம்பு அப்படிங்கிறது கெட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பத்தினிமார்களை பழித்து காட்டாதே அப்படின்னா, பெண்களை கழித்து காட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களைத்தான் அந்த காடுவெளி சித்தர் சொல்லியிருப்பாரு. வெய்யா வினைனா துன்பம் தரும் செயலை செய்யக்கூடாது. வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வீராப்புனா இருமார்பு. பலரில்னா பலர் இல், பலருடைய வீடுகள்னு அர்த்தம். பலர் இல்லுங்கும் போது பலர் கூட்டல் இல், பலருடைய வீடுகள் அப்படின்னு அர்த்தம். புகழ் ஒண்ணாதேனா சொல்லாதே அப்படின்னும். சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது அப்படின்னு அர்த்தம். கடம் அப்படின்னா உடம்பு, இது முக்கியமானது. கடம்னா உடம்பு. அடுத்த லெசன் இளமையில் பெரியார் கேட்ட வினா அப்படிங்கிறது. ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற அமைந்த சங்கம்தான் பகுத்தறிவாளர் சங்கம். கல் இறக்குவதை தடுப்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்ட செய்தவர் யாரு அப்படின்னா பெரியார் தான் வெட்ட செய்தாரு. பெரியாரை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மக்கள் அனைவருக்கும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக என்ன வேண்டும் அப்படின்னு, மக்கள் அனைவருமே மனித ஜாதி அப்படின்னு ஒரே இனமா என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் தான். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்று தெருவில் நடப்பதற்கு தடை இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதுனாலதான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியார் போற்றப்படுறாரு. பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பெரியார். அறிவு சுயமரியாதை அப்படிங்கும் போது அது பெரியார். அதுவே பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, பெண்களுக்கு நகை முக்கியம் இல்லை, அழகும் கூட முக்கியம் இல்லை, ஆனா படிப்பறிவு தான் அழகு, கல்வி தான் முக்கியம் அப்படின்னு பாவேந்தர் பாரதியாரும் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? 2 கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நகை முக்கியம் இல்லை, கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னா பாவேந்தர். இதுல அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு முதல்ல வலியுறுத்தினர் யாருன்னு பார்த்தா பெரியார் தான். இளம் வயதிலேயே பெரியார் யாருடன் தொண்டு புரிந்தார் அப்படின்னா, இளம் வயதிலேயே பெரியார் யாருடன் தொண்டு புரிந்தார் அப்படின்னா மகாத்மா காந்தியோட கருத்தை ஈர்க்கப்பட்டு அவர் தொண்டு புரிந்துட்டு இருந்தாரு.
பெரியார் ஃபர்ஸ்ட் எந்த கட்சியில் இருந்தாருன்னா காங்கிரஸ் தான். ஏன்னா காந்தி காங்கிரஸ் கொள்கையை தான் ஆதரிச்சாரு. அதனால காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு தராதனால காங்கிரஸ்ல இருந்து விலகி தனியா அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரு. பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்று கூறுகிறார் பெரியார் அப்படின்னு பார்த்தா, அறிவு சுயமரியாதை தான் பெண்களுக்கு முக்கியம் அப்படின்னு பெரியார் கூறாரு. பெரியார் பிறந்த ஆண்டு 17/9/1879. பெரியார் மறைந்த ஆண்டு 24/12/1973. 1970ஆம் ஆண்டு சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவை எந்த விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா யுனெஸ்கோ விருது. அது வழங்கப்படல, பரிந்துரையில தான் இருந்துச்சு. பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. அதுல 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்காரு. தன்னோட வாழ்நாள்னா 8600 நாட்கள்ல 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்காரு. 10,700 கூட்டங்கள்ல பங்கேற்று 21,400 மணி நேரம் அவர் பேசியிருக்காரு. மக்களுக்காக, சமூக தொண்டிற்காக உரையாற்றி பேசியிருக்காரு. நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சத்தலையை வெளியிட்ட ஆண்டு 1978ல பெரியாரோட உருவம் பொறித்த அஞ்சத்தலையை வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? இதான் பெரியாரோட முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. புறநானூறு நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே அவளாகு ஒன்றே மிசையாகு ஒன்றே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லி ஔவையார் இந்த பாடலை எழுதியிருக்காரு. நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே பாடல் வழி இடம்பெறும் புறநானூறு. பாடல் வரி இடம்பெறும் நூல் புறநானூறு. புறநானூற்றுல இந்த பாடலை இயற்றியது யாரு? நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிற பாடல் வழி இயற்றியவர் ஔவையார் தான். புறநானூறுனா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் புறநானூறு தான். அவள் அப்படின்னா பள்ளம். இதுல அவள் அப்படின்னா பள்ளம், மிசை என்றால் மேடு, ஆடவர்னா ஆண்கள். முக்கியமானது, அடிக்கடி கொஸ்டின் வந்தது. சங்க காலத்தில் பெண் கவிஞர் அதிக பாடலை பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் தான் அதிக பாடலை பாடியிருக்காங்க. அடுத்த செய்யுள் என்ன அப்படின்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்காரு நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லையா? கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடல் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கு தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணை தானே உன் தேசம், உன் தெருவென்றோ உன் உலகம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை நாரிக பிறந்த தாரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படிங்கிற பாடல் வழியை ஏற்றியவரான தாராபாரதி. திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிறத பாடியவர் தாராபாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுத வல்லவர் யாரு அப்படின்னா தாராபாரதி. தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. தாராபாரதியோட கவிதைகள் எது அப்படின்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். இவரோட காலம் எப்போ அப்படின்னா 26/12/1947 to 13/5/2000 வரைக்கும் இவரோட காலம் இருந்திருக்கு. அடுத்தது தேசியம் காத்த செம்மல். முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னா 1908 அக்டோபர் 30 அவர் பிறந்திருப்பாரு. முத்துராமலிங்கரோட பெற்றோர் உக்கிர பாண்டியர் இந்திராணி. இஸ்லாமிய பெண் பாலூட்டி வளர்த்தாரு.
பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்துருக்காரு. வீட்டிலே கல்வி கற்பித்த ஆசிரியர் யாருன்னா குறைவர வாசித்தார் அப்படிங்கிறவர் கற்பித்திருக்காரு. முத்துராமலிங்கர் தொடக்கப்பள்ளி எங்க கற்றாருன்னா கமுதியில தொடக்க கல்வியை கற்றிருக்காரு. முத்துராமலிங்கருக்கு வந்து தெரிந்த சொற்பொழிவு ஆற்ற வல்லமை பெற்றவர்னா எந்தெந்த மொழிகளை சொற்பொழிவு ஆற்ற வல்லவர்? தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு ஆற்ற வல்லவர். அவர் பங்கேற்ற போராட்டங்கள் வந்து நிலக்கிழார் ஒழிப்பு, ஆலய நுழைவு போராட்டம், சபபந்தி முறைக்கு ஊக்கமளித்தார். இதெல்லாம் முத்துராமலிங்கரோட முக்கியமான சீர்திருத்தங்கள். நிலக்கிழார் ஒழிப்பு, ஆலய நுழைவு போராட்டம், சமபந்தி முறைக்கு ஊக்கமளிக்கிறது. ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவதே பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியும் நிலத்தையும் அல்ல. ஜாதியும் நிலமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்கனார் தான் கூறியிருக்காரு. முத்துராமலிங்கரோட அரசியல் வழிகாட்டி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது சிலபஸ்ல தமிழ் சிலபஸ்ல கவர் ஆகல. பட் நம்மளுக்கு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டு பங்கு அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. அதனால இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும். வட இந்தியாவில் திலகரும், தென்னிந்தியாவில் யாருக்கும் வாய்ப்பூட்டு சட்டு போடப்பட்டுச்சு அப்படின்னா முத்துராமலிங்கராருக்கும் தான். திலகருக்கும் முத்துராமலிங்கராருக்கும் தான் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டுச்சு. அதாவது மேடைகள்ல அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டம். முத்துராமலிங்கர் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் அப்படிங்கிறது யாரோட வாக்குன்னு பார்த்தோமா பாரதியோட வாக்கு. முத்துராமலிங்கர் வந்து எந்தெந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னா 1937, 46, 1952, 1957, 1962 இந்த தேர்தலெல்லாம் அவர் வெற்றி பெற்றாரு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரம் வீணேயாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முத்துராமலிங்கர் தான் சொல்லியிருக்காரு. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமருதம், இந்து புத்த சமய பிரணவ கேசரி. இதெல்லாம் வந்து முத்துராமலிங்கரோட சிறப்பு பெயர். முத்துராமலிங்கர் இறந்தது வந்து அக்டோபர் 30, பிறந்ததும் அக்டோபர் 30, இறந்ததும் அக்டோபர் 30 நாம் வச்சுங்க. முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரையில் வருகை தந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நடுவண் அரசு வந்து 1995 முத்துராமலிங்கரோட அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்கு. இதுதான் முத்துராமலிங்கரோட முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். கையுங்காலுந்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் காலம் உண்டு, அதை நம்பி விடு. தினமும் வேலை உண்டு, குலமானமும் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பி விடு. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்னன்னு சொல்றாங்க? மக்கள் கவி அப்படின்னு சொல்றாங்க. உழைக்கும் மக்களோட துயரங்களை பொது உடைமை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தன்னோட பாடல்களை வெளிப்படுத்தியவர் யாரு அப்படின்னா கல்யாண சுந்தரனார் தான். இவர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டையில் செங்கன்படுத்தங்காடு அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. இவர் வெறும் 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. 1930 to 59 இவர் இறந்துடுறாரு. கல்லிலே கலைவண்ணம் அப்படிங்கிறது வந்து தராசுராம் கோயிலை கட்டியவர் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன். தராசுராம் அமைந்துள்ள ஊர் கும்பகோணம் அரிசிலாறு. தராசுராம் கோயிலில் கூம்பிய விமான தோட்டமும் அதன் கீழே இருபுறம் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கார்லல் சேகன்கிற வானியல் அறிஞர் தான் கூடியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த காலம் இந்த காலம். நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம். எதையும் நேரிலே பார்த்தது நிச்சயித்தது இந்த காலம். ஆமா, இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜபிப்பது அந்த காலம். அது அந்த காலம். மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, இந்த காலம். இலிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் பத்தி பாடியிருக்கவர் யாரு அப்படின்னா உடுமலை நாராயண கவி. பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றா எண்ணி நடப்பது இந்த காலம் அப்படின்னு பெண்களை பத்தியும் பாடியிருக்காரு. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சமுதாய பாடல்களை பாடியவர் யாரு அப்படின்னா உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி என்னன்னு சொல்றாங்க, பகுத்தறிவு கவிராயன் அப்படிங்கிறாரு. இவரோட வாழ்ந்த காலம் 1899 டு 1981 வரைக்கும். அடுத்து தனிப்பாடல். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, எல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் அரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறந்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. வணக்கம் வரும் சில நேரம் குமர கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலியச் செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்களுக்கெல்லாம் இணக்க வரும்படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா. குணக்கடலே அருள்கடலே அசுரனே குறைக்கடலே வென்ற பரங்குன்றனே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர கவிராயர் பாடியிருக்காரு. அவரோட வறுமையையும் நகைச்சுவை கலந்த பாடலோட பாடி வெளிப்படுத்தி இருக்காரு. கல்லைத்தான் மல்லைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். புலவர் பாடிய பாடல்கள், அதாவது பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை எப்படின்னு வச்சிருக்காங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. தனிப்பாடல்களின் திரட்டு காலம் எப்படி இருக்கு அப்படின்னா 200 டு கிபி 200 டு 300 வரைக்கும் பாடப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் தான் துன்பத்தையும் நகைச்சுவையோட சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாடும் நகரம். இது முக்கியமான டாபிக். தமிழினோட தொன்மை சிறப்பு கீழே வரும். முரப்ப நாடு அப்படின்னா பாண்டிய மண்டலத்தையும், வல்ல நாடு அப்படின்னா பொருணையாற்றில் மறுகரையில் உள்ள சிற்றூரை தான் சொல்றாங்க. பொருணையாற்றின் மறுகரையில் உள்ள சிற்றூர் சோழ நாடைத்தான் என்னன்னு சொல்றாங்க, வல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. மாயாவரத்துக்கு அனித்தாக இருப்பது என்ன அப்படின்னா கொரநாடு. கொரநாடு எதுக்கு மருவி வந்திருக்கு அப்படின்னா குறைநாடு அப்படிங்கிறதா மருவி கொரநாடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மாயாவரத்துக்கு அனித்தாக அப்படின்னா அருகில். ஆழ்வார் நம்மாழ்வார் பிறந்த இடம் அப்படிங்கிறது குருகூர். தற்போது என்னன்னு சொல்றாங்க ஆழ்வார் திருநகரி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மாழ்வார் பிறந்த இடம் என்ன அப்படின்னா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு. சென்னை பகுதியில் உள்ள அக்கால சிற்றூர் எது எது அப்படின்னா மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி. மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் சென்னையில அக்காலத்திலிருந்து இருந்த சின்ன ஊருக. மயிலாப்பூரில் உள்ள பழமையான எந்த சிவாலயம் திருநாம்பர் சம்பந்தர் பாடியிருக்காரு அப்படின்னா கபாலீஸ்வரர் சிவாலயத்தை பத்தி திருநாம சம்பந்தர் பாடியிருக்காரு. தொழில்களால் சிறைப்படைந்ததான் என்னன்னு சொல்லுவாங்க பேட்டை. சேலத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமை சந்தை நடைபெறும் ஊர் அப்படின்னா செவ்வாய்ப்பேட்டை அப்படிங்கிறாங்க. முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருமயிலை அருகே உள்ள ஊர் என்ன திருவல்லிக்கேணி. அள்ளி மலர்கள் நிறைந்த ஊர்னால அள்ளிக்கேணி அப்படிங்கிறது கேணி அருகே இருந்ததுனால அது அள்ளிக்கேணி அப்படின்னு வந்திருக்கு. பெருமாள் கோயில் கொண்டமையால் திரு அப்படிங்கிற அடைமொழியால் சொல்லி திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி அள்ளிக்கேணி அப்படிங்கிறது இப்போ திருவல்லிக்கேணி அப்படின்னு மாறி இருக்குது.
இதில் வந்து முக்கியமானது மட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியமோ அது மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா குற்றால குறவஞ்சி. இது கொஸ்டின் வந்து சிலபஸில் டைரெக்டாக எதில்லை, இருந்தாலும் வந்து இது சிற்றிலக்கியங்கள் கீழே கொஸ்டின் வரலாம். அதுக்காக ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒன்ஸ், அவ்வளோதான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து பாடும். மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். ஓட காண்பது பூம்புழல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியோர் உள்ளம், வாட காண்பது மின்னோர் மருங்கு, வருந்த காண்பது சூளுலை சங்கு, போட காண்பது புவியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிளி கொத்து, தேட காண்பது நல்லறக் கீர்த்தே, திரு குற்றாலர் தென்னறி நாடே, திரிக்கூட ராசப்ப கவிராயர். திரு குற்றால குறவஞ்சியை எழுதியவர் யாருன்னா திரிக்கூட ராசப்ப கவிராயர். அடுத்த லெசன்ல எது இருக்குன்னா மரமும் பழைய குடையும். பிஞ்சு கிடக்கும் பெருமழை தாங்காது, பிஞ்சு அதனுள் வெயில் ஒழுகும், தஞ்சம் என்றோர் வெட்டது அருள் முத்துசுவாமி துரை ராஜேந்திரா கேள், துரை ராஜேந்திரா கேள், கோட்டு மரம் பிற்றல் குடை. முத்துசுவாமி துரை ராஜேந்திரா கேள், கோட்டு மரம் பிற்றல் குடை. அழகிய சொக்கநாத புலவர். இதுல வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றது எது அப்படின்னா திரிக்கூட ராசரப்ப கவிராயர் எழுதிய திரு குற்றால குறவஞ்சி. வானரங்கள் ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு அப்படின்னு அர்த்தம். காம சித்தர்னா வான்வெளியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்களை தான் என்னன்னு சொல்றாங்க, காம சித்தர் அப்படிங்கிறாங்க. காய சித்தி அப்படின்னா மனிதர்களின் இறப்பை நீக்கும் ஒரு மூலிகையை தான் என்னன்னு சொல்றாங்க, காய சித்தி அப்படிங்கிறாங்க. மின்னார் அப்படின்னா பெண்கள், மருங்கு அப்படின்னா இடை. மின்னார்னா பெண்கள், மருங்குனா இடை. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுங்கும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றது எது அப்படின்னா திரு குற்றால குறவஞ்சி. அடுத்தது பார்த்தோம்னா அழகிய சொக்கநாத புலவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருநெல்வேலி தஞ்சை நல்லூர்ல பிறந்தாரு. 25ற்கு மேற்பட்ட தனிப்பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. சுட்டு எழுத்துக்கள், சுட்டும் எழுத்துக்கள் எது அப்படிங்கிறது வந்து 3 சுட்டு எழுத்துக்கள். ஆ இ உ, ஆ இ உ 3 தான் சுட்டெழுத்து. அதுல உ அப்படிங்கிறது வந்து தற்கால பயன்பாட்டுல இல்லை. வினா எழுப்பு எழுத்துக்கள் அப்படின்னா எத்தனைனா 5. சுட்டெழுத்துக்கள்னா 3, வினா எழுத்துக்கள்னா 5. ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது 5 வினா எழுத்துக்கள். இதுல வினாவுல முதல்ல வர எழுத்துக்கள் அப்படிங்கிறத ஏவும் யாவும் முதல்ல வரும், ஆவும் ஓவும் இறுதியில வரும். முதல் இறுதியில 2 இடத்துலையுமே வர்றது எது அப்படின்னா ஏ தான் வந்து 2 இடத்துலையுமே வரும். ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இலக்கணத்துல பார்க்கலாம். இது வந்து புக்ல என்ன இருக்கோ அதுக்காக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவருக்கு சிறந்த அணிகலன் என்ன அப்படின்னா பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன். அமரர் அப்படின்னா விருப்பம், படிறு அப்படின்னா வஞ்சம், துவ்வாமைனா வறுமை, ஈரம்னா அன்பு. இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்கவன் தற்றுங்கிற குரல்ல பயின்று வந்திருக்க அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. இனிதீன்றல் அப்படின்னா இனிது கூட்டல் ஈன்றல். இனிதீன்றல்னா இனிது கூட்டல் ஈன்றல். செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் கதையின் ஆசிரியரார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர்னா செங்கப்படுத்தங்காடு. காவிரி ஆறு பாயும் வளநாடுன்னா சோழ நாட்டுலதான் காவிரி ஆறு பாயும். கூற்று ஐதீஸ்வரர் ஆலயம் தராசுரத்தில் உள்ளது. கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். இரண்டுமே சரி. இன்றைய கண்தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டா விளங்கியவர் யாரு அப்படின்னா கண்ணப்பர் தான் கண்தானத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்கினாரு. கியூரி பிறந்த ஆண்டு 1867. பொலேனியம் முத்தை கண்டறிந்தது பியூரி கூரி, மேரி கூரி, பெக்கோரல். இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது வேண்டியதில்லை. எப்போது அறம் பெருகும் அப்படின்னா இனிமையான சொற்களை பேசும்போது அறம் பெருகும்.
செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைகள் நமக்கு செல்வம் அப்படின்னு பாடலை பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இம்மை அப்படின்னா மறுமை. இதுல பொறுத்துக்கள்ல டெலிஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, தெர்மாமீட்டர்னா வெப்பமானி, இன்டர்நெட்னா இணையம், மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, முரப்ப நாடு அப்படிங்கிறது பாண்டிய நாடு. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் எனும் சிவாலயத்தை பற்றி பாடியவர் திருஞான சம்பந்தர். ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா ராபி சேது பிள்ளை. புலம் அப்படின்னா நிலம். எந்த நிலத்தில் வாழ்விடங்கள் குப்பம் அப்படின்னா நெய்த நிலத்தோட வாழ்விடம் தான் குப்பம். கடற்கரை உருவாகும் நகரங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பட்டினம். கடற்கரை சிற்றூர்களை பாக்கம். கடற்கரை அருகில் இருக்கிற நகரங்களை என்னன்னு சொல்றாங்க? பட்டினம். சிற்றூர்களை பாக்கம் அப்படிங்கிறாங்க. ஆதியில் வாழும் மக்கள் நிலத்தை குறிப்பது என்பாங்க நாடு. அவங்க வாழ்ந்த நிலப்பகுதியை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? நாடு. இப்போ குறிஞ்சி நாடு, முல்லை, வேம்ப நாடு, முரப்ப நாடு அப்படின்னு நாடுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, ரேடியோ அப்படின்னா வானொலி, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட்னா மின்சாரம், டெலிஃபோன்னா தொலைபேசி, ஃபேன் அப்படின்னா மின்விசிறி, சேர்னா நாற்காலி, லைட் அப்படின்னா விளக்கு, டம்ளர் அப்படின்னா குவளை. டம்ளர்னா குவளை. ரேடியோ அப்படின்னா வானொலி, டீ அப்படின்னா தேநீர். சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேதை, ஆபீஸ் அப்படின்னா அலுவலகம், சினிமா என்றால் தேட்டர், டைப்ரைட்டர்னா தட்டச்சர். ரோடு அப்படின்னு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சாலை, ஃப்ளைட்னா வானூர்தி, பேங்க் அப்படின்னா வங்கி, தேட்டர்னா திரையரங்கு, ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. கம்ப்யூட்டர்னா கணினி, காலேஜ்னா கல்லூரி, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, தெர்மாமீட்டர்னா வெப்பமானி, இன்டர்நெட்னா இணையம், ஸ்கூல் என்றால் பள்ளி, சயின்ஸ்னா அறிவியல், மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி. டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, நம்பர்னா எண். ஊரும் பேரும் அப்படிங்கிற நூல்ல தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஊரும் பேரும் நூலை எழுதியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. புறம் அப்படிங்கிறது என்ன? சிற்றூரோட பெயரை குறிப்பாங்க. காஞ்சிபுரம் காஞ்சி அப்படிங்கிற மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி தான் பின்னாடி காஞ்சிபுரம் அப்படின்னு ஆயிருக்கு. பல்லாபுரம் பல்லாவரம்னு ஆயிடுச்சு. கங்கை கொண்ட சோழபுரம், தர்மபுரம் முதலியவெல்லாம் புறத்துக்கு எடுத்துக்காட்டு. பட்டினம் அப்படின்னா கடற்கரை உருவாகும் நகரங்களை பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் இப்பவும் வழக்கத்தில் இருக்கிற ஊர்கள். பாக்கம்னா கடற்கரையில் உள்ள சிற்றூர்கள். நகரங்களை பட்டினம்பாங்க. நகரங்களை பட்டினம்பாங்க. சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம் அதெல்லாம் கடற்கரை ஒட்டி இருக்கிற சின்ன ஊருகள். புலம் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா நிலத்தை குறிக்கும். புலம் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும். மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம் அப்படின்னு வழக்கத்துல வந்துட்டு இருக்கு. குப்பம் அப்படின்னா நெய்தல் நிலத்தோட வாழ்விடங்களை தான் என்னன்னு சொல்றாங்க? குப்பம் அப்படிங்கிறாங்க. நொச்சி குப்பம், மஞ்சக்குப்பம், மாந்தர குப்பம் இதெல்லாம் இப்பவும் வழங்கிட்டு வர பெயர்கள். இலக்கணத்துல மாத்திரையை பத்தி சொல்லியிருக்காங்க. மாத்திரை அப்படின்னா எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. கண் சிமிட்டுற நேரத்துல இல்ல விரல் சொடுகிற நேரத்துல நம்ம சொல்றது தான் மாத்திரை அப்படிங்கிறாங்க. மெய்யெழுத்து அரை மாத்திரை, உயிரெழுத்துல குறில் ஒரு மாத்திரை, அதுவே உயிரெழுத்துல நெடில் 2 மாத்திரை. உயிரெழுத்துல குறில் ஒரு மாத்திரை, உயிர்மெய்யில குறில் 1 மாத்திரை, உயிர்மெய்யில நெடில் 2 மாத்திரை. நெடில்னாவே 2 மாத்திரை, குறில்னா 1 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு அப்படிங்கிறது தான் அரை மாத்திரை. ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை வரும். இந்த அளவு தாண்டும் ஒளி அளவை அளபடியில தான் வரும். இன்னிசை அலைப்படை, சொல்லிசை அலைப்படையில எல்லாம் இ, உ, ஆ அப்படின்னு எழுத்துக்களை நீண்டு ஒலிப்பதற்காக அதனோட அளவு எச்சா வரும் அளபடையில மட்டும்.
எண் அப்படின்னா ஒருமை பன்மை அப்படின்னு 2 வகையா சொல்லுவாங்க. ஒன்றை குறிப்பது ஒருமைனும் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. பூனா ஒருமை, பூக்கள்னா பன்மை. மாணவன்னா ஒருமை, மாணவர் வந்துச்சுன்னா பன்மைன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா திருடன் பிடிபட்டான். இந்த இடத்துல இன்னுன்னா ஒருமையை தான் சொல்லும். அதுவே பன்மையா இருக்கும்போது திருடர் பிடிபட்டனர் அப்படின்னு வரணும். திருடர் பிடிபட்டனர். பன்மைக்கு பன்மையை கொண்டு தான் முடியணும், ஒருமைக்கு ஒருமையை கொண்டு தான் முடியணும். அந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. அடுத்து பார்த்தோம் இடம் அப்படின்னா 3 இடம் இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 வகையான இடம். நம்மளை பத்தி சொல்லிக்கிறது தன்மை அப்படின்னும், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி சொல்றது முன்னிலைனும், படர்க்கைனா நீங்களும் நானும் போக தேர்ட் பர்சனை பத்தி பேசுறது படர்க்கை. அந்த பையன், அந்த பொண்ணு, அந்த புத்தகம் அப்படின்னு 3வது பொருளை பத்தி பேசுறதான் படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை எழுத்து, சொல், சொற்றொடர் அப்படின்னு 3 மொழியோட அடிப்படை உறுப்புகள். அப்படிங்கிறது எழுத்தையும், அன்பு அப்படின்னா ஒரு சொல்லையும், சொற்றொடர்னா அன்பே தெய்வம் அப்படின்னு அடுத்தடுத்து வார்த்தைகளை சொல்றது சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மொழினாலும் சொல்லுந்தான் அர்த்தம், பதம்னாலும் சொல்லுந்தான் அர்த்தம், கிளவினாலும் சொல்லுன்னு அர்த்தம். வார்த்தைங்கிறத இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு வர சொல் அப்படின்னு சொல்லலாம். எழுத்து அப்படின்னா எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒலி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எழுத்து ஒரு பணியை செய்யும். ஆ இ ஊனா சுட்டெழுத்து, ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். ஏ என்பது சொல்லு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். எழுத்துக்களுக்கிடையே நட்பு உண்டு. அதை என்னன்னு சொல்லுவாங்க? இணை எழுத்துக்கள். எழுத்துக்களை நெடில் குறில் போக நம்மளை எப்படி படிச்சிருப்போம்? மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிச்சிருப்போம். அதுலயும் இணை எழுத்துக்கள்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் நியூ புக்ல இலக்கணம் பார்க்கும்போது டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இணை எழுத்துக்கள் அப்படிங்கும்போது இங்கு ஞா கா, இஞ்சு சா, இட்டு டா, இந்து தா, இப்புமா, இற்று இன்னு, இதெல்லாம் இணை எழுத்துக்களை அந்த எழுத்துக்களை சேர்ந்துதான் வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பிழை நேர்வது எப்படி? என்னென்ன பிழை வரும் அப்படின்னா ஒற்றுப்பிழை வரும், குறில் நெடில் பிழை வரும், துணை எழுத்து பிழை வரும். இது மோஸ்ட்லி நம்மளுமே இப்ப பண்ணிட்டே தான் இருப்போம். ஒரு லெட்டர் எழுத சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு தயக்கமா இருக்கும். ஏன்னா குடில் நெடில் வேறுபாடு நம்மளுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி எந்த இடத்துல துணைக்கால் கொடுக்கணும் அப்படிங்கிற தவறும் நம்ம செய்வோம். அது போக ஒற்றுப்பிள்ளையும் நம்ம எப்படி பாடலை படித்தான், இப்பு அப்படிங்கிற அந்த எழுத்தை தவறு செய்வோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் தவறு செய்யற காரணம் என்னன்னா நம்ம தமிழை பத்தி தெளிவா தெரியாததும், நாம பயிற்சி எடுக்காததான் காரணம். எந்தெந்த இடத்துல எப்படி ஒலித்து பழகணும், வார்த்தைகளை சரியா உச்சரிக்காததான் நம்ம தப்பா எழுதுறதுக்கு முதன்மை காரணம். ஓகேங்களா? பாடலை பிரித்து படி அப்படிங்கிறது பிழையா இருக்குது. திருத்தங்கும் போது இப்பு வரணும். குறில் நெடில் பிழைனா தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடித்தான். இன்னுக்கு நிறைய பேர் இந்த இன்னு போடுவாங்க. ஆனா 3 சுழி இன்னு தான் வரணும். அது கடைக்கு போய் வேட்டி சட்டை வாங்கினான். வேட்டி இந்த இடத்துல தப்பா இருக்குது. அப்புறம் என்ன கொடுமை இது? கொடுமை. இது ஒட்டை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்கு. இந்த மாதிரி தவறுலாம் நாம் செய்வோம். துணை எழுத்துக்களோட பிழைனா அப்பாவிக்கு பொன்னும் பொருளும் கிடைத்தது. பொன்னும் பொருளும், பொண்ணுக்கு பெண்ணும் பொருளும் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்கு. பொன்னும் பொருளுக்கு பெண்ணும் பொருளும் அப்படின்னு போட்டிருக்கோம். சேவல் சண்டையை பார்த்தேன். இது சேவல்ங்கிறக்கு சோபல், சேவல் அப்படிங்கிறக்கு சோவல். இந்த மாதிரி துணை எழுத்து மாறினாவே வார்த்தைகள் மீனிங் எல்லாமே மாறி போயிடும். இப்போ ஒற்றுப்பிழை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. குறில் நெடில் போட்டா ஒலி வேறுபாடு தான் வரும். ஆனா துணை எழுத்தை மாத்துனா வார்த்தையே மாறி போயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் தவிர்க்கணும். அது போக மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலின்னா ஒரே மாதிரி எந்த இல்லு போடுறோன்னு தெரியாம நம்ம ஒரே வேறுபாடு. இப்ப கல்லும் அப்படிங்கும்போது இந்த கல்லை போட்டுருவோம். கல்லும் முள்ளும் இந்த மாதிரி மயங்கொலி எழுத்துக்களோட வேறுபாடு தெரியாம எழுதுறதான் மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்றாங்க.
சொல் அப்படிங்கும்போது சொல் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரைச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையில. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல் வந்து 4 வகைப்படும். அதுல பெயர்ச்சொல், வினைச்சொல் இரு சொற்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெயர்ச்சொல் வந்து உயர்திணை சொல், அஃறிணை சொல்னு 2 வகைப்படும். பெயர் வினைச் சொற்களை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் அப்படின்னு பலவின்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சொற்றொடர், சொற்றொடர்கள் இணைந்து சொற்கள் எல்லாம் இணைந்தது தான் என்ன சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்றொடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகளும் வந்து நமக்கு ஏற்படும். ஒருமை பன்மை பிழைகள், காலப்பிழை அடிக்கடி ஏற்படும் பிழை அப்படின்னு சொல்றாங்க. ஒருமை பண்புனா காற்று வீசின மரங்கள் அசைந்தது. அது திருத்த எப்படி இருக்கும்னா காற்று வீசினன்னு வரக்கூடாது, காற்று வீசியது மரங்கள் அசைந்தன அப்படின்னு வரணும். ஒருமையில வந்துச்சு அப்படின்னா ஒருமையில தான் முடியணும். காற்றுங்கிறது ஒருமை தான் வரும், மரங்கள்ங்கிறது பன்மை, அதனால அசைந்தன அப்படின்னு முடியணும். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். சென்றனர்னு வரணும். இந்த இடத்துல சென்றான்னு வரக்கூடாது, சென்றனர் அப்படின்னு வரும். ஏன்னா பன்மை. காலப்பிழை எப்படி வரும்னா நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது, சேர்வேன் அப்படின்னு சொல்லணும். நேற்று பால் பொங்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, பொங்கியது. இறந்த காலம் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இதுல கொஸ்டின் வருதானா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ 1னா கா, 2னா ஊ, 3னா ஞா, 4னா சா, 5னா ரூ மாதிரி இந்த எழுத்துக்களை வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேற வழி இல்லை. இதை வச்சு வந்து கொஷின் கேட்டாங்க 1 அப்படின்னா இந்த இடத்துல இப்படி எழுதணும். அக்டோபர் 2க்கு இது தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எண்ணோக்கான எழுத்துக்கள் எப்படி வருது, தமிழ்ல எழுத்துக்களை எப்படி எழுதணுங்கிறதா இது. ஏப்ரல் 23 அப்படிங்கும்போது இப்படி எழுதணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.